ஒவ்வொன்றிலையும் ஒரு மாற்று சிந்தனையோடு, ஒரு பெரும் கனவோடு உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம். இந்த கனவு என்னுடையது இல்லை, என் முன்னவர்களின் எச்சமும் சொச்சமும் தான் நாங்கள். எங்கள் தலைவன் என் முன்னவர்கள் தூக்கிச் சுமந்த கனவை தூக்கிச் சுமந்தான். தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி, அறம், மானம், வீரம் மூன்றும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் மக்களினுடைய கனவு. அவன் கண்ட கனவு, என் தலைவன் கண்ட கனவு 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்ற கனவு. அந்த கனவை அவன் பிள்ளைகள் எங்களுக்கு கையளித்தான். அந்த கனவோடு இந்த தமிழகத்தின் தெருக்களெங்கும் கத்தி கத்தி ஓடி வருகிறோம். என் அருமை சொந்தங்களே, உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளை தனித்து எப்படி சீமான் நிற்கிறான், எப்படி வெல்வான், அவன் தம்பி தங்கைகள், அவன் பிள்ளைகள் எப்படி வெல்வார்கள்? நாங்கள் எங்கே தனித்து நிற்கிறோம்? இத்தனை கோடி தமிழ் சொந்தங்கள் என்னும் பெற்றோர்கள், பேரன்புமிக்க என் உறவுகளோடு இணைந்து கூட்டணி வைத்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நான் கட்சியை நம்பவில்லை, தலைவர்களை நம்பவில்லை, தமிழர்களை நம்புகிறேன். நான் இயக்கங்களை நம்பவில்லை, அடுத்த தலைமுறை இளைஞர்களை நம்பி இந்த களத்திலே உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நிற்கிறோம். உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளை கைவிட்டு விட்டீர்கள் என்ற வரலாற்று பதிவு வரவிடாமல் நம்பி நின்ற பிள்ளைகளை வெல்ல வைத்தார்கள் என்ற வெற்றி சரித்திரத்தை எழுதுங்கள் என் அன்பு சொந்தங்களே. அதிமுக வெல்வதோ திமுக வெல்வதோ சாதாரண நிகழ்வு. ஏனென்றால் பலமுறை அவர்கள் வென்றிருக்கார்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வெல்வது சரித்திரத்தில் மாபெரும் புரட்சி என்பதை மனதில் கொண்டு என் அன்பு மக்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த மேட்டூர் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும், தமிழனுக்கு எந்த வீர குறியீடும் இல்லாமல் அழிக்க வேண்டும் என்பது திராவிடத்தினுடைய நோக்கம். பிரபாகரன் என்றால் அவன் தீவிரவாதி, பிரிவினவாதி. வீரப்பன் என்றால் அவன் சந்தனக்கட்டை கடத்தியவன், மாயாவி, திருடன் என்று கட்டமைப்பார்கள். தமிழர்கள் வீர மக்களை பெற்ற ஒரு இனம்தான் பாதுகாப்பாக வாழும். வீர மக்களை பெறாத இனம் சிதைந்த அழியும், நாடு அழியும் என்கிறார். அப்படி வீர மக்கள் நம் இனத்தில் பல்வேறு முன்னவர்கள் தோன்றினார்கள். அதில் நம் கண்முன்னே பிறந்த வீர மக்களில் ஒருவன்தான் வீரப்பன் என்ற பெருமா வீரன், பிரபாகரன் என்ற எங்கள் உயிர் தலைவன். இந்த குறியீடுகளை எல்லாம் சொல்ல விடமாட்டார்கள். பேசும்போது, சீமான் பேசும்போது பிரபாகரன் என்று சொல்லும்போது கைதட்டுகிறார்கள், மக்கள் ஆர்ப்பரிப்பார்கள். வீரப்பன் என்று சொல்லும்போது கைதட்டுகிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள் என்று உளவுத்துறை குறிப்பெழுதி கொடுக்கும் போது தமிழர்கள் வீரத்தின் நின்று நிமிர்ந்து எழுச்சி வருகிறார்கள். விடக்கூடாது என்று வீர